இன்றைய அனுதின தியானத்துக்கான தலைப்பு His plans are for doing well-being. அவருடைய திட்டங்கள் அனைத்தும் நன்மைக்கான திட்டங்களாக இருக்கிறது. இன்றைக்கு அதற்குரிய வசனமாக எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லு, நீங்கள் பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவருடைய சித்தம் அவரை சார்ந்திருக்கும்படியான ஒவ்வொருவருக்கும் அது நன்மைக்கு ஏதுவான திட்டங்களாக இருக்கு. ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு அது நாம் செயல்படுத்தும் போது தீமையாக இருக்கிறது என்று சொல்லி நினைக்கலாம். எதிர்மறையான காரியங்கள் தான் பிசாசு கொண்டு வருகிறார். தேவன் நன்மையை செய்கிறார் என்றால் அங்கே தீமை என்று பிசாசு நம்முடைய உள்ளத்திலே விதைக்கிறார். ஆனால் அவருடைய திட்டங்கள் என்ன என்று பார்க்கும்போது அது நன்மைக்கு ஏதுவான திட்டங்கள். தீமையை ஒருபோதும் செய்யாத தேவன் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறார். அவர் வைத்திருக்கும்படியான திட்டங்கள் அனைத்தும் அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள் தான், தீமைக்கு அல்ல. கர்த்தர் அந்த நன்மைகளை செய்கிறார். நாமும் அவருடைய சித்தத்திலே நடப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.